தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, இது அந்த புதிய நாளிலே மீண்டும் ஒரு முறை இறை வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நாள் நாம் தியானிப்பதற்காக திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற நற்செய்தி பகுதி மத்தேயு எழுதிய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை உள்ள இறை வார்த்தை பகுதிகள். அன்பார்ந்தவர்கள், இன்றைய காலகட்டம் என்பது மனிதன் மகிழ்ச்சி அடைவதற்காகவும் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்காகவும் அன்றாடம் போராடி கொண்டிருக்கின்றான். மனிதனுடைய வாழ்க்கை முழுவதும் போராட்டங்களால் நிரம்பி காணப்படுகிறது. அந்த போராட்டம் என்பது அந்த மகிழ்ச்சியை தேடி 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 அலைந்து கொண்டிருக்கிறான். அந்த மகிழ்ச்சியை சொந்தமாக்குவதற்காக மனிதனுடைய எண்ணம் முழுவதும் நிறைய பெறுவதுதான் நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று நிறைய செல்வங்களை குவிப்பதிலேயே எண்ணம் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றான். ஆனால் அதில் உண்மையான மகிழ்ச்சியை கண்டடைந்திருக்கின்றானா மனிதன் என்று பார்க்கிற பொழுது, அன்புக்குரியவர்களே, மீண்டும் மீண்டும் மனிதன் அங்கே ஏமாந்து கொண்டுதான் இருக்கின்றான். அவனுடைய மகிழ்ச்சி அவன் பெறுவதிலே நிறைவான மகிழ்ச்சியை அவனால் கண்டடைய முடியும் என்று நினைத்து ஏமாந்து போகின்றான். அன்பார்ந்தவர்களே, ஒரு அரசன் தன்னுடைய மாளிகையிலே அவன் நிறைய செல்வங்களோடு இருக்கின்றான். ஆனால் அவன் உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி இல்லை. அப்பொழுது அங்கே அவனுடைய பணியாளனை பார்க்கின்றான். அந்த பணியாளன் மிகுந்த மகிழ்ச்சியோடு காணப்படுகிறான், சிரித்த முகத்தோடு இருக்கிறான். அப்பொழுது அங்கே வந்த அமைச்சரை பார்த்து கேட்கிறான், அமைச்சரே, ஒரு அரசனாகிய நான் நிறைய செல்வங்கள் இருக்கிறது, இவ்வளவு செல்வங்கள் என்னில் இருந்தும் என்னால் மகிழ்ச்சியோடு இருக்க முடியவில்லை. ஆனால் இந்த மனிதன், இந்த பணியாளன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறானே, என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது அமைச்சர் அரசரை பார்த்து சொல்லுகிறார், அரசரே, எனக்கு 99 தங்க நாணயங்களை தாரும் என்று கேட்கிறார். அந்த 99 தங்க நாணயங்களை அவர் அரசரிடம் கேட்டு பெற்றுக்கொண்டு அடுத்த நாள் அன்று இரவு இந்த 99 தங்க நாணயங்களையும் ஒரு பையில் போட்டுக்கொண்டு அந்த பணியாளருடைய வீட்டுக்கு முன்னாடி போய் வைக்கின்றார். ஆனால் அடியிலே ஒரு குறிப்பு வைக்கின்றார், இதிலே 100 நாணயங்கள் இருக்கிறது என்று சொல்லி. அடுத்த நாள் காலை பணியாளன் தன்னுடைய வீட்டு கதவை திறந்து கொண்டு வெளியே வந்த பொழுது வீட்டுக்கு முன்னாடி ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. தங்க குவியல் வீட்டுக்கு முன்னாடி திறந்து பார்க்கிறான். மகிழ்ச்சி அவனுக்கு பயங்கர மகிழ்ச்சி. எண்ணி பார்க்கிறான், 99 தங்க நாணயங்கள் இருக்கிறது. கீழே வைக்கப்படும் குறிப்பை பார்க்கிறான், அதில் 100 தங்க நாணயம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப பாக்கி 1 எங்க போச்சு? அன்புக்குரியவர்களே, 99 கிடைத்தது என்ற சந்தோஷத்தை விட 1 இல்லையே என்ற அந்த வேதனையிலே வீடு முழுவதும் தேடுகிறான், எல்லா இடங்களும் தேடுகிறான், உறவுகளை எல்லாம் அழைத்து தேடச் சொல்லுகிறான். அன்பார்ந்தவர்களே, கிடைக்கல. அவனுக்கு கிடைக்காத தங்க நாணயத்தை முன்னிட்டு அவன் அதுவரை பெற்ற சந்தோஷத்தை இழந்து துக்கத்தோடு கடந்து வருகின்றான். அன்பார்ந்தவர்களே, பல நேரம் நம்முடைய வாழ்க்கையும் எப்படித்தான். மனிதன் நினைக்கின்றான் நிறைய பெறுவதுதான் சந்தோஷம் என்று. ஆனால் அப்படி பெறுவதிலே உண்மையான சந்தோஷத்தை மனிதன் கண்டடைந்திருக்கின்றானா என்று பார்த்தால் ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலும் ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சி இருக்கிறது. நான் அதிகம் பெற்றால் இன்னொருவன் அதிகமாக பெறுகிற பொழுது அவனைப் போல எனக்கு இல்லையே, இந்த வீட்டை போல என்னுடைய வீடு இல்லையே, அந்த மனிதன் வைத்திருக்கிற பொருட்களைப் போல என்னுடைய பொருட்கள் இல்லையே. பல நேரங்களில் நம்முடைய செல்வங்களை எல்லாம் அடுத்தவரோடு ஒப்பிட்டு பார்த்து கொண்டு அங்கே அவர்களைப் போல இல்லை, இவர்களைப் போல இல்லை சொல்லிக்கொண்டு நம்முடைய சந்தோஷத்தை எல்லாம் இழந்து கொண்டிருக்கின்றோம். இந்நிலையில் தான் அன்பார்ந்தவர்களே, நற்செய்தியிலே ஆண்டவர் உண்மையான சந்தோஷம் இங்கே இருக்கிறது, வெளியிலிருந்து கிடைப்பதில் அல்ல சந்தோஷம், மாறாக என்னுடைய அக வாழ்க்கையிலிருந்து என்னால் எதை பிறருக்கு கொடுக்க முடிகிறதோ அதுதான் உண்மையான சந்தோஷம் என்பதை நற்செய்தி வாயிலாக ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, நற்செய்தியில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஏழையரே நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஏழைகள் எப்படி பேறு பெற்றவராக இருக்க முடியும்? காரணம், யூத மரபுப்படி செல்வந்தனும் மாட மாளிகையில் வசிக்கிறவனும் நோய் இல்லாதவனும் எல்லா நன்மைகளும் நிறைந்தவனும் மட்டும்தான் பேறு பெற்றவனாக இருந்தான். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏழைகளும் துன்புறுவரும் நோயாளிகளும் சபிக்கப்பட்டவர்களாக பார்க்கப்பட்ட ஒரு காலகட்டத்திலே
அங்கே இயேசு கிறிஸ்து புதிய ஒரு வாழ்வியல் முறையை சொல்லிக் கொடுக்கிறார். நீ ஏழையராக இருப்பதோ, நோயாளியாக இருப்பதோ, கைவிடப்பட்டவனாக இருப்பதோ சபிக்கப்பட்ட நிலை அல்ல, அதுவும் பேறு பெற்ற நிலை. காரணம், உன்னுடைய செல்வமே இறைவனாகத்தான் இருக்கின்றான். வெளியிலே நான் குவிக்கின்ற செல்வங்கள் அழிந்து போகலாம், ஆனால் உன்னை ஏழையா இருக்கிற உன்னுடைய செல்வம் அது இறைவனாக இருக்கிற காரணத்தினால் அந்த செல்வத்திற்கு ஒரு பொழுதும் அழிவு கிடையாது. எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய செல்வம் இறைவனாக இருக்கிற பொழுதுதான் நம்முடைய வாழ்வினுடைய மகிழ்ச்சி என்றும் இருக்கும். அதே தான் சொல்ல துயர் வருவோரே நீ பேறு பெற்றவர்கள். எதை முன்னிட்டு துயர் நான் எப்பொழுது என்னுடைய துயரம் எனக்கு ஆசிரியராக மாறுகிறேன் என்று சொன்னால், நான் செய்த தவறுகளை எல்லாம் எண்ணி பார்த்து அந்த குற்றங்களை முன்னிட்டு மனம் வருந்தி கண்ணீர் வடிக்கிற பொழுது அங்கே மன்னிப்பு என்ற இறையருள் எனக்கு கிடைக்கிறது. என்னுடைய பாவத்தினால் ஏற்பட்ட துக்கம் இறைவன் தரக்கூடிய ஆறுதலால் நிறைவடைகிறது. கனிவுடையோரை நீங்கள் பேறு பெற்றவர்கள். எப்படி கனிவு கொள்ள முடிகிறது என்னால? உன்னுடைய கணவன் தவறு செய்கிற பொழுது, மனைவியை தவறு செய்கிற பொழுது நீ கோபம் கொள்வது நீதியானது தான், சரியானது தான். கோபம் கொள்வதற்கான எல்லா சூழலும் வாய்ப்பும் இருந்தும் கூட நான் அங்கே பொறுமையோடு அவர்களை அன்பு செய்ய முடியும் என்று சொன்னால், பொறுமையோடு அவர்களை மன்னிக்க முடியும் என்று சொன்னால், அங்குதான் நான் பேறு பெற்றவனாக மாறுகிறேன். நீதி நிலைநாட்டு வேட்கை கொண்டவர்களே நீ பேறு பெற்றவர்கள். அவரவருக்கு உரியதை அவரவருக்கு கொடுக்கின்ற ஒரு நல்ல மனதுள்ளவர்களாக, என்னை ஒருவன் அன்பு செய்வது போலவே நானும் இன்னொருவனை அன்பு செய்ய வேண்டும் என்ற வேட்கையுள்ள மக்களாக நாம் ஒவ்வொருவரும் மாறுகிற பொழுது இறை பிரசன்னத்திலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இருக்கின்றோம். எனவே அதே ஆண்டு சொல்லுகிறார், இரக்கம் உடையவர்களே நீ பேறு பெற்றோர். என்ன காரணம்? இரக்கம் என்பது இறைவனுடைய பண்பு. நான் பிறர் மீது இரக்கம் காட்டுகிற பொழுது என் இறைவனுடைய வாழ்வையே நான் அவருக்கு கொடுக்கின்றேன். என் இறைவன் என் மீது இரக்கம் காட்டுவது போல நானும் அவருக்கு இரக்கம் காட்டுகிறேன். அதனால் தான் யாக்கோபு சொல்லுகிறார், 2ஆம் அதிகாரம் யாக்கோபு திருமுகத்திலே 13வது வார்த்தை, இரக்கம் இல்லாதவர்கள் இரக்கமற்ற தீர்ப்பையே பெறுவார்கள். நான் இறைவனுடைய சந்நிதிக்கு முன்பாக, இறுதி தீர்ப்புக்கு முன்பாக நிற்கிற பொழுது அன்புக்குரியவர்களே, நான் இறைவனுடைய விண்ணக பேரின்பத்தை அடைவதற்கு எனக்காக பார்க்கப்படுகிற தகுதி என்பது நான் எவ்வளவு செல்வங்களை இந்த உலகத்தில் குவித்தேன் என்பதில் அல்ல, மாறாக எப்படி மக்களோடு இரக்கம் உள்ளவனாக வாழ்ந்தேன் என்பது தான். எனவே நான் பிறர் மீது இரக்கமுள்ள மனிதனாக இருக்கிற பொழுதுதான் அன்புக்குரியவர்களே என் வாழ்வு விண்ணகத்தினுடைய ஆசிரியருக்கு தகுதி உடைய வாழ்வாக மாறும். தூய்மையான உள்ளத்தோரே நீ பேறு பெற்றவர்கள். காரணம், தூய்மையின்றி இறைவனை காண இயலாது. நான் இறைவனை கண்டு இறை பிரசன்னத்தில் வாழணும் அப்படின்னா எனக்குள் இருக்கிற பாவ அழுக்குகளை அகற்றி எனக்குள்ளே தூய்மை வேண்டும். எனவே அந்த இறைவனை சொந்தமாக்கிக் கொள்வதற்காக, இறை உறவில் வாழ்வதற்கு எனக்குள் தடையாக வரக்கூடிய பாவ சிந்தனைகளை, பாவ செயல்களை நான் களைகிற பொழுது அன்பார்ந்தவர்களே, நான் இறை சன்னதியிலே பேறு பெற்றவனாக மாறுகின்றேன். அமைதி ஏற்படுத்துபவர்களே நீங்கள் பேறு பெற்றவர்கள். சமூகத்திலே, நம்முடைய குடும்பங்களிலே அமைதி ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோமா, அல்லது கலகத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? பிறர் உள்ளங்களில் வெறுப்பையும் கோபத்தையும் விதைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? அடுத்தவர்களை பழிவாங்க தூண்டக்கூடியவர்களாக இருக்கிறோமா? சில வீடுகளிலே நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன், அவங்க வீட்டுல பேசாத, இவங்க வீட்டுல பேசாத, சிறு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற பெற்றோர்களை கூட நான் பார்த்திருக்கிறேன். அவங்க கூட சண்டை போட்டிருக்கேன், அவங்க வீட்டுக்கு நீ போகக்கூடாது, இவங்க வீட்டுக்கு நீ போகக்கூடாது, அவளாம் நம்முடைய எதிரி என்று சொல்லக்கூடியவர்கள். அன்பாதவர்களே, நாம் எப்படி பேறு பெற்றவர்களாக வாழ முடியும்? எனவே எங்கெல்லாம் எனக்கு அமைதி ஏற்படுத்தக்கூடிய சூழலை உருவாக்க முடியுமோ அங்கெல்லாம் அமைதி ஏற்படுத்த வேண்டும். அதைத்தானே தூய பிரான்சிஸ் அசசியார் நமக்காக சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரே என்னை அமைதியின் கருவியாக நீ மாற்றும் என்று அவர் நம்மை அழைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, அப்படி அமைதியின் கருவியாக மாற்றிட இறைவன் நம்மை அழைக்கிற பொழுது நாம் ஒவ்வொருவருமே அமைதி ஏற்படுத்தக்கூடிய மக்களாக நாம் மாறுவோம். அதே போல நீதியின் பொருட்டு துன்பம் வருகிற பொழுது, அடுத்தவனுக்கு நன்மை செய்வதை முன்னிட்டு என் வாழ்க்கையில துன்பம் வருகிற பொழுது,
ஒருவேளை என் வாழ்வினுடைய அமைதியை நான் இழக்க வேண்டியிருக்கும். அடுத்தவனுக்கு செய்கிற நன்மையை முன்னிட்டு, அடுத்தவருக்கு பிறர் அன்பு செய்வதை முன்னிட்டு வெறுக்கப்படலாம், காயப்படுத்தப்படலாம். ஆனாலும் நான் அந்த அன்பு குணத்தை இழந்து விடாமல் எல்லாவரையும் எல்லா நிலையிலும் எப்பொழுதும் அன்பு செய்து வாழ்கிற பொழுது கிறிஸ்துவின் மறு உருவாக நாம் ஒவ்வொருவரும் மாறுகிறோம். அதைத்தான் இயேசு செய்தார். நம் மீது கொண்ட அன்பை முன்னிட்டு சிலுவையிலே தன்னையே கையளித்தது போல அன்பார்ந்தவர்களே, நாமும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக பிறருக்கு நன்மை செய்வதை முன்னிட்டு, பிறருக்கு அன்பு செய்வதை முன்னிட்டு நம்மை நாம் இழக்கவும் நாம் தயாராகிற பொழுது நம்முடைய வாழ்வு அர்த்தமுள்ள ஆசிரியர் ஒரு வாழ்வாக மாறும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்நாளிலே இறைவனுடைய அருள் நாடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, உண்மையான மகிழ்ச்சி என்பது நிறைய பெறுவதில் அல்ல, மாறாக என்னில் இருந்து எடுத்து பிறருக்கு கொடுப்பதில் தான் இருக்கிறது. எவ்வாறு இயேசு எப்படி தன்னையே கொடுத்தாரோ அதுபோல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய அகத்தில் இருக்கக்கூடிய இறை பண்புகளை வாழ்வாக்கி கொண்டு அவ்வாறு பிறரை அன்பு செய்கிற பொழுது நாமும் இறைசன்னதிலே, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே பேறு பெற்ற மக்களாக, உண்மையான விண்ணக மகிழ்ச்சிக்கு சொந்தமான மக்களாக நீங்களும் நானும் மாறுவோம். இதை நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். அன்பு தெய்வமே இறைவா, மண்ணகம் தரக்கூடிய மகிழ்ச்சி அல்ல எங்களுக்கு வேண்டியது, விண்ணகம் தரக்கூடிய மகிழ்ச்சியை நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்வதற்காக இந்த நற்செய்தி புண்ணியங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்வாக்குவதற்கு எங்களுக்கு நீர் அருளை தாரும் ஆண்டவரே. நிறைய பெறுவதில் அல்ல, நிறைய கொடுப்பதிலே தான் உண்மையான மகிழ்ச்சி என்பதை உணர்ந்து வாழ்வதற்கு எங்களுக்கு அருளை தாரும். பரிசுத்த ஆவியானவரே, தூய ஆவியே எங்களுக்காக எங்களை வழி நடத்தி ஆசீர்வதியும். அன்னை மரியாள் இரக்கத்தின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.